பிரபல தொலைக்காட்சியில் நான் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பிரபலமான சீரியல் ஒன்று முடியப்படுறதாக தகவல் ஒன்று வெளியாக உள்ளது. அது எந்த சீரியல் என்ன அப்படிங்கிறதையும் கூடவே இந்த முறை குக்கு கமலி நிகழ்ச்சியில் யார் நடுவர வரப்போற அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இது ரெண்டை பற்றி முழுமையாக இப்போ இந்த உள்ள பார்க்கலாம். நான் பிரைம் டைமில் ரசிகர்கள் மத்தியில் கவர்ந்து சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்க சீரியல் தானே நீ நான் காதல். இந்த சீரியலானது கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் டெலிகாஸ்ட் ஆகிறது. இந்த சீரியல் 350 எபிசோடிலிருந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டுது. பொதுவாக ஒரு சீரியலோட வெற்றிக்கு ஒன்று அந்த சீரியலோட ஹீரோயினாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சீரியலோட வெற்றிக்கு இந்த சீரியல் நடிக்கிற அனைத்து நடிகர்களுக்குமே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த சீரியலில் ஒரு கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பட்ட ஒரு சீரியலில் தாங்க இருந்து வந்துச்சு. இந்த சீரியலில் ராகுல் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் பிரேம் ஜேக்கப் ஆகட்டும், அபி கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை வர்ஷினி சுரேஷ், சாய் காயத்ரி, சங்கரேசன் பலரும் தங்களுடைய நடிப்பை ரொம்பவே யதார்த்தமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் நீ நான் காதல் சீரியல் தான் இன்னோட முடியப்படுறதாக தகவல் வெளியாக இருக்குது. ஆமாங்க, நீ நான் காதல் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடுறது இன்று மாலை 6 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சேனல் தரப்பில் அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்தா ரசிகர்கள் இருக்கும் இதை விட மோசமான சீரியல்லாம் இருக்கே, அதையெல்லாம் விட்டு இந்த சீரியலை ஏன் முடிக்கிறீங்க அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அபி ராகு கேரக்டரை நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் நீ நான் காதல் சீரியல் சீசன் 2 வருமா அப்படின்ட்டு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நீ நான் காதல் சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? இந்த சீரியல் முடியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம்னுங்க. இது ஒரு பக்கம் இருக்க பிரபல தொலைக்காட்சியில் குக்கு கமல் நிகழ்ச்சியானது கூடி சீக்கிரம் டெலிகாஸ்டாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கான ப்ரொமோ கூட ரிலீஸாக இருக்குங்க. இது வரைக்கும் குக்கு கமல் நிகழ்ச்சியில் 2 நடுவர்கள் இருந்த நிலையில் இந்த சீசனில் 3 நடுவர் இருப்பதாக தகவல் வழியாக இருக்குது. ஆமாங்க, செப் தாம்பு மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜனுடன் சேர்ந்து செப் கௌசி அவர்கள் என்ட்ரி கொடுத்துருக்காரு. இந்த முறை குக்கு கமல் நிகழ்ச்சியானது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கவனிங்க. இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.